ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிஸ் ஆக்ட் 2013ஓட பார்ட் 12 வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம ரெசிக்னேஷன்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிக்னேஷன் எந்த செக்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 160 சப்செக்ஷன் 1ல் a director may resign from his office by giving a written notice to the company. அதாவது ஒரு டைரக்டர் ரிசைன் பண்ண போகிறார் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸை கம்பெனிக்கிட்ட சப்மிட் பண்ணி ஆகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆன் ரிசிப்ட் ஆஃப் சச் நோட்டீஸ், இந்த நோட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிசிப்ட் பண்ண டேட்டில் இருந்து த போர்ட் ஷால் டேக் அ நோட், அதாவது அந்த நோட்டீஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி போர்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் த கம்பெனி ஷால் இன்டிமேட் த ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்ன்றது நம்ம வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு ஒரு செக்டாருக்கு வந்து அந்த டிஃபர் ஆகும். ஈச் பர்சன் ரெஜிஸ்டர் வந்து டிஃபர் ஆவாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் கிட்ட நான் வந்து இன்டிமேட் பண்ணணும். In such a manner, within such time and manner as may be prescribed. அதாவது டைரக்டர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே ஐ ஹாவ் டு இன்டிமேட் டு த ரெஜிஸ்டர். இப்போ இன்னைக்கு ரிசைன் ஆகிறாரு, நான் 1 year லேட்டராக வந்து அவர்கிட்ட போய் இன்டிமேட் பண்ணுறேன்னா அதெல்லாம் தப்பு. வித்தின் சச் டைம் அண்ட் ஆல்சோ இந்த ப்ரிஸ்கிரைப்டு மேனர் ஐ ஹாவ் டு இன்டிமேட் டு த ரெஜிஸ்டர். அண்ட் ஆல்சோ ஸ்டேட் த ஃபேக்ட் ஆஃப் ரெசிக்னேஷன், அதாவது வாட் மேட் ஹிம் டு ரிசைன், அது என்ன காரணத்துக்காக அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நோட் பண்ணணும். ஐ ஹாவ் டு ஸ்டேட் தட் டு த ரெஜிஸ்டர் இன் த ரிப்போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன் த இமீடியட் ஃபாலோவிங் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் த கம்பெனி. எப்போ இதெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் வந்து ரிசைன் பண்ணுறது பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா ஃபாலோவிங்காக த நெக்ஸ்ட் உடனே என்ன ஜென்ரல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த மீட்டிங்கில் ஐ ஹாவ் டு சப்மிட் ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ். இதோட செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் ஒன், the director shall also forward a copy of his resignation along with the detailed reasons. இப்போ கம்பெனி அவங்க சைட்லேருந்து ரெஜிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டைரக்டருமே ஆஸ் இண்டிவிஜுவலாக ஹி ஹாஸ் டு சப்மிட் டு த ரெஜிஸ்டர், அவருமே வந்து கொடுக்கணும். ஃபார்வர்ட் அ காப்பி ஆஃப் ஹிஸ் ரெசிக்னேஷன் அலாங் வித் த டீட்டெயில் ரீசன். நான் ஏன் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு என்னெல்லாம் இங்கே வந்து பிரச்சனை இருந்துச்சு, ஆர் என்னெல்லாம் வந்து எனக்கு இதை விட வெளியே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாட் ரீசன் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக வந்து ரெஜிஸ்டர் கிட்ட நானும் சொல்லணும். வித்தின் 30 days ஆஃப் ரெசிக்னேஷன் இன் சச் அ மேனர், அதாவது வித் இந்த இது வந்து கேட்கலாம் வித்தின் டேஷ் டேஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ வித்தின் 30 days ஆஃப் ரெசிக்னேஷன் இன் சச் அ மேனர் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. ஓகே, இப்போ ஃப்ரம் வாட் டேட் த ரெசிக்னேஷன் டேக்ஸ் இன்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த டேட் ஆன் விச் த நோட்டீஸ் இஸ் ரிசீவ்ட் பை த கம்பெனி ஆர் த டேட் இஃப் எனி ஸ்பெசிஃபைடு பை த டைரக்டர், இதில் விச் எவர் இஸ் லேட்டர். இப்போ லெட்ஸ் கன்சிடர் டுடே இஸ் 1st October. ஓகேவா, அண்ட் அந்த டைரக்டர் வந்து என்னைக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறாருன்னா 5th October. கம்பெனி அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணுறது எப்போ 1st October, அண்ட் டைரக்டர் எப்போன்னு சொல்லி அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்காரு 5th October. ஸோ இது ரெண்டுத்தில் விச் எவர் இஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 5th October தான் இங்கே லேட்டர். ஸோ இந்த டேட் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. And then the director shall even after resignation for the offenses which occurred during his tenure. அதாவது இப்போ அவர் வந்து 5th October ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, பட் லேட்டராக தான் அஃபென்ஸ் வந்து ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் இவரோட ப்ரெசன்ஸில் அந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னாலும் even though he has been resigned, he is not part of the company anymore, பட் அந்த பிரச்சனை அந்த அஃபென்ஸ் கண்டக்ட் பண்ணப்போ அவருமே ஒரு பார்ட்டாக இருந்ததுனால ரெசிக்னேஷன் ஆனால் கூட he will be taken into account of such offense அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட ரெசிக்னேஷன் பார்ட் வந்து ஓவர். அண்ட் தென் ஏன் வெக்கேட் த ஆஃபீஸ்னு இப்போ கொடுத்துருக்கேன்னா, நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவில், அதாவது ரிட்டையர்மெண்ட் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் டைரக்டர்ஸில் ஒரு குட்டியாக ஒரு 2 lines ஆஃப் பாயிண்ட் இருக்குது. அண்ட் அது நான் மிஸ் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் பை மிஸ்டேக். அண்ட் அது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அதை டிஃபைன் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. வெக்கேட் த ஆஃபீஸ் அப்படின்னா இந்த 1/3 நம்ம பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா, ரேஷியோ 1/3 பார்த்துருப்போம். அண்ட் அந்த 1/3 எப்படி நம்ம கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த டைரக்டர்ஸ் ஹூ வேர் இன் த ஆஃபீஸ் ஃபார் த லாங்கர் பீரியட்
ரொம்ப நாள் அந்த ஆஃபீஸில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆவாங்க. ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்து 2 பேர் வந்து ஒரே டேட்ல தான் வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க, லைக் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த கேசஸ்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 2 பேர்ல ஃபர்ஸ்ட் யார் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு சொல்லி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அப்போ அதுபடி அவங்க வந்து ரிட்டையர் ஆகிக்கலாம். இஃப் நாட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா தே வில் பி ரிட்டையர் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாட்ஸ். லைக் லாட்ஸ் என்னன்னா ரேண்டம் பேசிஸில் அந்த கம்பெனியே வந்து ஒருத்தர் வந்து ரிட்டையர் பண்ணிடுவாங்க இன் கேஸ் ஆஃப் 2 டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் ஆன் த சேம் டே. ஸோ இதுதான் வந்து அந்த குட்டி பாயிண்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதோட ரெசிக்னேஷன் பார்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து ஓவர். அண்ட் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு டவுட் கேட்டிருந்தீங்க, அதுவுமே உங்களுக்கு இதில் கிளாரிஃபையாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண எந்த வீடியோஸ்லையுமே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸ்டூஸ். டாடா பாய்.